இது முனிஸ் மேஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி கணக்கில் உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 கணக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க் குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. இப்போ முதல்ல உள்ள என்ன பார்ப்போம். 1 2 5 2 3 13 3 4 25 4 5 கொஸ்டின் மார்க்கு. இப்போ இதுக்கு முன்னால் உள்ள ஒரு செட்டுலேயும் இந்த மேலே உள்ள நம்பர் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த முதல்ல உள்ள டேர்மில் இப்போ 1 2லேருந்து 5 எப்படி வரும்னு பார்ப்போம். 1 ஸ்கொயர் பண்ணுவோம், அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணுவோம். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. இது முதல் டேர்மு. அடுத்து ரெண்டாவது டேர்மை பார்ப்போம். இதே மாதிரி கீழே உள்ள 2 நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் மேலே உள்ள நம்பர் வருதான்னு பார்ப்போம். 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4 கூட்டல் 3 ஸ்கொயர் 9. 9 4 13. மேலே உள்ள நம்பர் வந்துடுச்சு. அடுத்து மூணாவது டேர்ம் பார்ப்போம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 9, 4 4 16. 9 கூட்டல் 16 25. மேலே உள்ள நம்பர் வந்துடுச்சு. அப்போ இங்கே கொஷின் மார்க்குக்கு நமக்கு என்ன வரோம்னா, கீழே உள்ள நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கூட்டுவோம். 4 ஸ்கொயர் கூட்டல் 5 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. 5 6 11, மிச்சம் 1 1 2 3 3 1 4. அப்போ ஆன்சர் விடை 41. அடுத்து ரெண்டாவது கொஷின் பார்ப்போம். விடுபட்ட எண்ணை காண்க. இதுவும் முதல் 2 ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த நம்பர்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம மூணாவது ரவுண்டில் உள்ள இந்த கொஷின் மார்க் உள்ள இடத்துல எந்த நம்பர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த 26 எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். 5 3 2 4 இருக்கும். இப்போ ஆப்போசிட்டாக உள்ள நம்பரை பெருக்கி கூட்டி பார்ப்போம். 26 5 பெருக்கல் 4 20 கூட்டல் 2 பெருக்கல் 3 6. இப்போ 20 கூட்டல் 6 26. நடுவில் உள்ள நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி இதில் செய்வோம். 8 பெருக்கல் 4 கூட்டல் 5 பெருக்கல் 2. என்னாங்க 32. 5 பெருக்கல் 2 10. 32 கூட்டல் 10 42. இப்போ இங்கே 8 பெருக்கல் 1 கூட்டல் 3. இங்கே கொஷின் மார்க் இருக்குது. 3 பெருக்கல் எஸ். அப்போ 3xன்னு வச்சுக்கணும். ஈக்குவல் டு இந்த நடுவில் உள்ள நம்பர் சென்டர் நம்பர் 44. 8 பெருக்கல் 1 8. 8 கூட்டல் 3x ஈக்குவல் டு 44. இப்போ 3xோட மதிப்பு 44 மைனஸ் 8. 44 மைனஸ் 8 36. 3x வந்து 36. அப்போ x ஈக்குவல் டு 36 பை 3. மூணாவது வாய்ப்பாடுக்குனா 1 3 3 23 6. இப்போ எக்ஸோட மதிப்பு 12. இப்போ நமக்கு ஆன்சர் விடுபட்ட எண் 12. அடுத்து மூணாவது கணக்கு பார்ப்போம். எக்ஸின் அடுக்கு 3/2 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸின் அடுக்கு 5/2 எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் 85வது உறுப்பு என்ன? 85வது உறுப்பை நம்ம கால்குலேட் பண்ணணும். பொதுவாக அந்த மாதிரி சீரீஸ் தொடர் இருந்ததுன்னா அது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ எல்லாமே அடிமானத்தில் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. பவரில் அடுக்கில் தான் நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம அந்த பவரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிடுவோம். இங்கே 3/2 அப்படிங்கிறது 1.5 1.5 2 2.5 அப்படின்னு தொடர் போகுது. இப்போ டிஎன் ஈக்குவல் டு என்னாவது உறுப்புனா a + n - 1 இன்ட்டு டி. ஏங்கிறது முதல் உறுப்பு, என்னங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை. அதாவது எத்தனாவது உறுப்பு கேட்காங்களோ அந்த உறுப்போட நம்பரு -1. டிங்கிறது அந்த தொடரில் உள்ள ஒரு உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்கோ இல்லை அதுக்கு முன்னால் உள்ள உறுப்புக்கோ உள்ள வித்தியாசம். இப்போ இந்த தொடரில் ஏயோட மதிப்பு நம்ம எடுத்து எழுதுவோம். 85வது உறுப்பு கேட்டிருக்கிறதுனால T85. முதல் உறுப்பு 1 கூட்டல்
எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்கன்னா 85. என்னோடய மதிப்பு 85 -1. டி வந்து 2 உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். இப்போ முதல் உறுப்பும் ரெண்டாவது உறுப்பும் எடுத்துக்கிடுவோம். 1.5 1 இதுக்குள்ள வித்தியாசம், அதாவது டிஃப்ரென்ஸு 0.5. இப்போ இந்த இடத்துல 0.5 வரும். 0.5 இங்கே 1 கூட்டல் 85 - 1 84. இந்த 0.5 நம்ம பை 2ன்னு எழுதலாமா? இப்போ 1 கூட்டல் 4 2 4 2 8 2 4. இப்போ 1 கூட்டல் 42. அப்போ 85வது உறுப்பு 43. ஆன்சர் எடுத்துடுவோம். 85வது உறுப்பு 43. இந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். இந்த முனிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு 3 கணக்குகள் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.